பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாழ்வு தருகின்ற உணவு பகுதிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். சென்ட் ஜூட் 74 சேனல் வழியாக ஆண்டவருடைய இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிற செய்தி என்னவென்றால், நாவை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஆம், நமக்கு தரப்பட்ட உறுப்புகளிலே மிக முக்கியமான ஒரு உறுப்பு இந்த நாவு. இந்த நாவுதான் நமக்கு வாழ்வையோ சாவையோ நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே எப்படி நாம் இந்த நாவை பயன்படுத்துகிறோமோ, அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த விதத்திலே அந்த நாவானது நமக்கு வாழ்வை அல்லது சாவை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த நாவை நாம் கட்டுப்பாடோடு தேவையான நல்ல வார்த்தைகளை நாம் இந்த நாவின் மூலமாக பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. வாருங்கள், இந்த ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாவை குறித்து நமக்கு என்ன கற்றுத் தருகிறது என்பதை நாம் தெளிவாக பார்க்கலாம். கொலோசியர் 4:6 சொல்கிறது, உங்கள் பேச்சு எப்பொழுதும் இனியதாயும் சுவையுடையதாயும் இருப்பதாக, ஒவ்வொருவருக்கும் தகுந்த மறுமொழி அளிக்க நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கொலோசியர் 4:6 நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதாவது நாம் பேசுகின்ற பேச்சானது எப்பொழுதுமே இனியதாக சுவையுடையதாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனியது என்று சொன்னால் தேனை விட இனிமையானது இந்த உலகத்திலே எதுவும் இல்லை. எனவே நம்முடைய பேச்சு தேனை போன்று இனியதாக, சுவை என்று சொன்னால் மாம்பழத்தை விட சுவையான கனி இந்த உலகத்திலே இல்லை. எனவே மாம்பழத்தை போன்று சுவையுடையதாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய நினைவிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். நாம் பேசுகின்ற பொழுது நம்முடைய பேச்சானது இனிமையாக சுவையுடையதாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தகுந்த மறுமொழி அளிக்க நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பேசுகின்ற பேச்சானது, நம்முடைய நாவானது நமக்கு வாழ்வை அல்லது சாவை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். இந்த நாவு எவ்வளவு கொடுமையானது என்று சொல்லி யாக்கோபு 3:6 நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த நாவானது அவ்வளவு கொடுமையானது. இந்த நாவை நாம் சரியான முறையிலே பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், அதை நாம் தவறாக பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால், என்னால் நாக்கு நரம்பில்லாதது, அதை எப்படி வேண்டுமானாலும் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த சுதந்திரத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நாம் இந்த நாக்கை குறித்து தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். நாம் தவறுதலாக இந்த நாக்கை பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால், இந்த நாக்கு எவ்வளவு கொடுமையான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அது செய்து முடிக்கிறது என்பதை பார்க்கலாம். யாக்கோபு 3:6 சொல்கிறது, நாவும் தீயை போன்றதுதான், நெறிகட்ட உலகின் உருவே அது. நம்முடைய உறுப்புகளுள் ஒன்றாக அமைந்திருக்கும் இந்த நா நம் உடல் முழுவதையும் கரைப்படுத்துகிறது. அது நம் வாழ்க்கை சக்கரம் முழுவதையும் எரித்து விடுகிறது. எரிப்பதற்கான நெருப்பை நரகத்திலிருந்தே பெறுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு கொடுமையான ஒரு உறுப்பாக இந்த நா நம்முடைய உடலிலே காணப்படுகிறது. இதை நாம் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். கட்டுப்பாடோடு இந்த நாவை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தைகளில் இருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நாவு தீயை போன்றது, நெறிகெட்ட உலகின் உருவே அது. நம்முடைய உறுப்புகளில் ஒன்றாக அமைந்திருக்கும் இந்த நா நம் உடல் முழுவதையும் கரைப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, அது நம் வாழ்க்கை சக்கரம் முழுவதையும் எரித்து விடுகிறது. எரிப்பதற்கான நெருப்பை நரகத்திலிருந்தே பெறுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படி என்றால் இந்த நாவினால் நாம் பேசுகின்ற இந்த பேச்சானது எவ்வளவு கவனமாக இந்த நாவை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்று சொன்னால், தவறுதலாக தாறுமாறான வார்த்தைகளை நாம் பேசுகிற பொழுது இந்த நாவானது நரகத்திலிருந்தே நெருப்பை பெற்று நம்முடைய வாழ்க்கை சக்கரம் முழுவதையும் அது அழித்து விடக்கூடியதாக, எரித்து விடக்கூடியதாக இருக்கிற உறுப்பாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.
எவ்வளவு கொடுமையான காரியத்தை இந்த நாவு செய்கிறது என்பதை பார்த்தீர்களா? ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, எனவே இந்த நாவை நாம் கட்டுப்பாடோடு நிதானத்தோடு நாம் இந்த நாவை பயன்படுத்த வேண்டும். மனிதனுக்கு சாவை பெற்றுத்தரக்கூடிய அநேக காரியங்கள் இந்த உலகத்திலே உண்டு. அதிலே ஒரு சில காரியங்களை குறித்து நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், இந்த நாவானது எப்பொழுதுமே தீமையான வார்த்தைகளை பேசக்கூடியதாக, அதாவது கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடியதாக இந்த நாவு இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற பொழுது, நாம் நம்முடைய நாக்கை பயன்படுத்துகிற பொழுது நாக்கிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள், தீமையான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளை நாம் பேசுகிறோம். இந்த கெட்ட வார்த்தைகளை நாம் பேசுவதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை நாம் தெரியாமலேயே இந்த நாக்கை நாம் பயன்படுத்துகிறோம். பாருங்கள், தீத்து 2:8 புனித பவுல் தீத்துவிடம் இந்த காரியத்தை சொல்லுகிறார். யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத நலம் தரும் வார்த்தையை பேசு, அப்பொழுது எதிரிகள் நம்மை பற்றி தீயன பேச எதுவுமின்றி வெட்கி போவார்கள் என்று புனித பவுல் தீத்துவுக்கு அறிவுரையாக இந்த அவருடைய பேச்சை குறித்து அவர் சொல்லிக் கொடுக்கிறார். யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத நலம் தரும் வார்த்தைகளை பேசு, அப்பொழுது எதிரிகள் நம்மை பற்றி தீயன பேச எதுவுமின்றி வெட்கி போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளை, நலம் தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை நம்முடைய நாவினால் நாம் பேச வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதுபோல நாம் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சுக்கும் சொல்லுக்கும் நாம் இறுதி நாளிலே ஆண்டவரிடம் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே நாம் பேசுகிற பொழுது அந்த பேச்சு நல்ல பேச்சாக, நலம் தரும் பேச்சாக இருக்கிறதா என்பதை நாம் மிக தெளிவாக கவனிக்க வேண்டும். மத்தேயு 12:36 சொல்லுகிறது, மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உலகத்திலே நாம் எப்படியும் பேசிவிடலாம், எதையாவது பேசிவிடலாம் என்று நாம் இருந்துவிட முடியாது. நாம் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்கும் இறுதி நாளிலே ஆண்டவருக்கு முன்னாய் நாம் நிற்கிற பொழுது நாம் கணக்கு கொடுத்தாக வேண்டும். எனவே நாம் இப்பொழுது பேசுகிற பொழுதே நம்முடைய பேச்சிலே ஒரு கவனம் இருக்க வேண்டும். நாம் நிதானத்தோடு அடக்கத்தோடு தெளிவாக நலம் தரும் வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக, கெட்ட வார்த்தைகளை பேசுவதை நாம் தவிர்க்க வேண்டும். கெட்ட வார்த்தைகள் நம்முடைய நாவிலே வரக்கூடாது. கெட்ட வார்த்தைகளை நாம் பேசுவதை நாம் தவிர்த்து விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுபோல பெருமை பேசுகிறோம், நம்முடைய நாவினாலே நாம் பெருமை பேசுகிறோம், வீண் பெருமை பேசுகிறோம், வீணாங்க நாம் பெருமை பேசுகிறோம். உதாரணமாக ஒரு கணவனை குறித்து மனைவி வீண் பெருமையாக பேசுவதை நாம் பார்க்கிறோம். மனைவியை குறித்து கணவன் வீண் பெருமை பேசுவதை நாம் பார்க்கிறோம். பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து வீண் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பெருமை பேசுவதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை அவர்கள் அறியாதவர்களை போல அவர்கள் பேசுவதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நீதிமொழிகள் 27:1 சொல்கிறது, இன்று நடக்க போவதே தெரியாது, நாளை நடக்க போவதை அறிந்தவன் போல பெருமையாக பேசாதே. இன்று நாம் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நாம் வரக்கூடிய நேரங்களிலே நாம் உயிரோடு இருப்போமா இல்லையா என்பதே நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்த நிமிடங்களில் என்ன நடக்க போகிறது என்பது நமக்கு தெரியாது. அப்படி தெரியாத நாம் நாளைய தினத்தை குறித்து நாம் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நீதிமொழிகள் 27:1 சொல்கிறது, இன்று நடக்க போவதே தெரியாது, நாளை நடக்க போவதை அறிந்தவன் போல பெருமையாய் பேசுகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, பெருமையாய் பேசுவது என்பது ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியம். அவர் அதை விரும்புவதில்லை. பெருமை பாராட்டுவதை விரும்புவதில்லை. கணவனை குறித்து மனைவி பெருமை பாராட்டுகிறார், மனைவியை குறித்து கணவன் பெருமை பாராட்டுகிறார், பெற்றோர்களை குறித்து பிள்ளைகள் பெருமை பாராட்டுகிறார்கள், பிள்ளையை குறித்து பெற்றோர்கள் பெருமை பாராட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட வீண் பெருமையை ஆண்டவர் ஒருபோதும் விரும்புவதில்லை. இந்த வீண் பெருமையை பாருங்கள், இதை குறித்து நீதிமொழிகள் 16:18 சொல்கிறது, அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனை குறித்து
அவன் வீண் பெருமையான காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு வீழ்ச்சி பக்கத்திலே இருக்கிறது. அவன் வீழ்ந்து போவான். வீணான பெருமையை நாம் ஒருபோதும் பேசக்கூடாது. பிள்ளைகளை குறித்தோ, பெற்றோர்களை குறித்தோ, கணவனை குறித்தோ, மனைவியை குறித்தோ நாம் வீணான பெருமை அடிக்கக்கூடிய காரியங்களை நாம் ஒருபோதும் பேசக்கூடாது. அதை தவிர்க்க வேண்டும். நாம் பெருமை பேசலாம். பெருமை பேசுவதற்கென்று ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அந்த காரியங்களை மாத்திரம்தான் நாம் பெருமை பேச வேண்டும். பாருங்கள், எரேமியா 9:24 சொல்கிறார், பெருமை பாராட்ட விரும்புவோர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும் பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதில் பெருமை பாராட்டுவாராக. ஏனெனில் இவற்றில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை குறித்து மாத்திரம்தான் நாம் பெருமை பாராட்ட வேண்டும். வேறு எதை குறித்தும் நாம் ஒருபோதும் பெருமை பாராட்டக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அப்படி நாம் வீண் பெருமை அடித்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால், பேசிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நமக்கு வீழ்ச்சி பக்கத்திலேயே இருக்கிறது. நாம் வீழ்ந்து போவோம், நாம் அழிந்து போவோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே கவனமாயிருங்கள். நம்முடைய நாவினால் ஒருபோதும் வீணான பெருமைப்படக்கூடிய காரியங்களை நாம் பேசக்கூடாது. அதை தவிர்த்து விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. பாருங்கள், பெருமை பாராட்ட விரும்புவோர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும் பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதில் பெருமை பாராட்டுவாராக. ஏனெனில் இவற்றில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிறார். எனவே நாம் பெருமை பாராட்ட வேண்டும். ஆண்டவரை குறித்து நாம் பெருமை பாராட்ட வேண்டும். அப்படி பெருமை பாராட்டுகிற பொழுது ஆண்டவர் நம்மிலே மகிழ்ச்சி அடையக்கூடியவராக இருக்கிறார். புனித பவுலும் அப்படிதான் பெருமை பாராட்டினார். பாருங்கள், கலாத்தியர் 6வது அதிகாரத்திலே 14வது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நானும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை குறித்தும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சிலுவையை குறித்து மாத்திரம் அவர் பெருமை பாராட்டினார். எனவே நாமும் அப்படித்தான் ஆண்டவரை குறித்து அல்லது ஆண்டவருடைய சிலுவையை குறித்து மாத்திரம்தான் நாம் பெருமை பாராட்டக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இந்த நாக்கை நாம் அதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுபோல பாருங்கள், புறங்கூறுதல் மனிதர்களிடம் அதிகமாக காணப்படுகிறது. அதாவது ஒரு மனிதனை கெடுத்து இன்னொரு மனிதனிடம் நாம் பேசுவது. இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்மிலே மிக அதிகமாகவே காணப்படுகிறது. இதற்காகவே இந்த நாவை பயன்படுத்துகிறோம். ஒரு மனிதனை கெடுத்து இன்னொரு மனிதனிடம், அந்த மனிதனை கெடுத்து இன்னொரு மனிதனிடம் புறங்கூறக்கூடிய தன்மையை நாம் விட்டு ஒழிக்க வேண்டும். இதை ஆண்டவர் அருவருக்கிறார். இது ஆண்டவருக்கு ஒரு பிடிக்காத ஒரு காரியமா இருக்கிறது. எனவே புறங்கூறக்கூடாது என்பதை ஆண்டவர் பாருங்கள், அதை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சீராக் 28:13 புறங்கூறுவோரையும் இரட்டை நாக்கு கொண்டோரையும் சபி, அமைதியில் வாழ்ந்த பலரை அவர்கள் அழித்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளை, புறங்கூறுவோரையும் இரட்டை நாக்கு கொண்டோரையும் சபி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த புறங்கூறுதலும் இந்த இரட்டை நாக்கு, அதாவது இப்பொழுது ஒன்று பேசுவோம், அடுத்த செகண்ட்ல அதை மாற்றி இன்னொன்றாக நாம் பேசுவோம். இப்படிப்பட்டவர்கள் சாபத்துக்குரியவர்கள், அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். எனவே ஒருபொழுதும் நாம் புறங்கூறுதல் கூடாது. நம்முடைய நாவினால் இப்படிப்பட்ட புறங்கூறுதல் நம்முடைய நாவிலே இருக்கக்கூடாது. அதை நாம் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுபோல ஏளனமாக பேசுவது, அதாவது ஆணவத்தோடு எல்லாம் தெரிந்தவர்கள் போல செருக்கோடு நாம் பேசி கொண்டிருக்கிறோம் நம்முடைய நாவினாலே. ஆண்டவர் இந்த செருக்கிற்கு விரோதமாயிருக்கிறார். அவர் அதை எதிர்க்கிறார். ஆணவத்தோடு பேசுவதை, செருக்கோடு பேசுவதை, ஏளனமாக பேசுவதை ஆண்டவர் வெறுக்கிறார். அந்த மனிதனுக்கு எதிராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் செருக்கு கொள்வதற்கு நாம் சாதாரண மனிதர்கள். நாம் செருக்கு கொள்வதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படி ஒரு மனிதன் ஆணவத்தோடு செருக்கோடு ஏளனமாக இன்னொரு மனிதனை அவன் பேசுகிறான் என்று சொன்னால்
அந்த மனிதனுக்கு, அப்படி பேசுகிற அந்த மனிதனுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள். சீராக் 10வது அதிகாரத்திலே 9வது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, புழுதியும் சாம்பலுமான மனிதர் எவ்வாறு செருக்குற முடியும்? உயிரோடு இருக்கும் போதே அவர்களது உடல் அழிய தொடங்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, எவ்வளவு கொடுமையான காரியம் பார்த்தீர்களா? ஆணவத்தோடு செருக்கோடு ஏளனமாக பேசக்கூடிய ஒரு மனிதனுடைய உடல் அவன் உயிரோடு இருக்கிற பொழுதே அந்த உடலானது அழிய தொடங்கிவிடும். அது அழிந்து கொண்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அது அழிந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே ஒருபொழுதும் நாம் செருக்கோடு ஆணவத்தோடு ஏளனமாக இன்னொரு மனிதனை நாம் பேசக்கூடாது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், யாக்கோபு 4:6 சொல்லுகிறது, செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுகிறார் என்று மறைநூல் உரைக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதுபோல நாம் அநேக நேரங்களிலே பொய் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆம், பொய் பேசுவது என்பது நமக்கு தவிர்க்க முடியாத ஒரு காரியமா இருக்கிறது இந்த உலகத்திலே. ஆம், எந்த ஒரு காரியமா எடுத்துக்கொண்டாலும் அந்த காரியத்திலே நாம் பொய் சொல்லுகிறோம். பொய் சொல்லுவது நம்மளால் தவிர்க்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் காணப்படுகிறோம். ஆனால் நம்முடைய நாவினால் நாம் ஒருபோதும் அப்படி பொய் பேசக்கூடாது, அதை தவிர்க்க வேண்டும், உண்மை பேசக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள். திருப்பாடல் 52:3 சொல்கிறது, நன்மை செய்வதை விட தீமை செய்வதையே விரும்புகின்றாய், உண்மை பேசுவதை விட பொய் பேசுவதையே விரும்புகின்றாய் என்று சொல்லப்படுகிறது. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்மை செய்வதை விட தீமை செய்வதையே மனிதன் விரும்புகின்றான். அதுபோல உண்மை பேசுவதை விட பொய் பேசுவதையே விரும்புகின்றான். ஆனால் இப்படி பேசுகிற பொய்யினால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. சீராக் 7:13 சொல்கிறது, பொய் சொல்ல விரும்பாதே, பொய் பேசும் பழக்கம் நன்மை தராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல சீராக் 20:24 சொல்கிறது, பொய் பேசுதல் மனிதருக்கு அருவருக்கத்தக்க கரை ஆகும், அறிவற்றோரின் வாயிலிருந்து அது ஓயாது வெளிப்படும். அறிவற்ற மனிதன் தான் பொய் பேசக்கூடியவராக இருக்கிறான். அறிவுள்ள ஒரு மனிதன் ஒருபோதும் அவன் பொய் பேசுவதில்லை. அறிவற்றவன் தான் ஓயாமல் பொய் பேசி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனவே பொய் பேசக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அறிவற்றவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படி என்றால் நாம் சொல்லப்பட்ட இந்த காரியங்களில் இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். ஆம், நாம் ஒருபோதும் தீமையான வார்த்தைகளை பேசக்கூடாது. அதுபோல நாம் பெருமை பேசுவதை தவிர்க்க வேண்டும், புறங்கூறுவதை நாம் தவிர்க்க வேண்டும், ஏளனமாக ஆணவத்தோடு செருக்கோடு பேசுவதை நாம் தவிர்க்க வேண்டும், பொய் பேசுவதை நாம் தவிர்க்க வேண்டும். நம்முடைய நாவு இந்த காரியங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாவை குறித்து ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு இப்படி கற்றுக் கொடுக்கின்றன. அப்படி என்றால் இந்த நாவை ஆண்டவர் நமக்கு எதற்காக கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது, இந்த நாவை ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. ஆம், சீராக் 51வது அதிகாரத்திலே 22வது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார், அதை கொண்டு அவரை நான் புகழ்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாவானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்கென்று சொன்னால், ஆம், பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாவை கொண்டு ஆண்டவரை புகழ்வதற்காக இந்த நாவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, தீத்து 2:8 நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இந்த நாவானது நலம் தரும் வார்த்தைகளை பேசுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல இந்த நாவு நமக்கு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்கென்று சொன்னால், ஆண்டவரை புகழ்வதற்காக இந்த நாவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனவே இந்த நாவை நாம் கட்டுப்படுத்துவோம். இந்த நாவை நாம் கட்டுப்பாடோடு, இந்த நாவை நாம் ஆண்டவரை புகழ்வதற்கும் நலம் தரும் வார்த்தைகளை பேசுவதற்கும் நாம் பயன்படுத்துவோம். இந்த நாவை குறித்து, இந்த நாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தாவீது அரசர் ஆண்டவராகிய கடவுளிடம் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை பாருங்கள். திருப்பாடல் 141:3 சொல்கிறது, ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வைத்தருளும், என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்தருளும் என்று சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படித்தான் நாம்
ஜெபிக்க வேண்டும். இந்த தாவீது ஜெபித்தது போல நாம் ஜெபிக்க வேண்டும். எனவே இந்த கொடுக்கப்பட்ட நாவானது நமக்கு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஆண்டவரை புகழ்வதற்காகவும் நலம் தரும் வார்த்தைகளை பேசுவதற்காகவும் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த தவறுதலான இந்த எல்லா காரியங்களை நாம் தவிர்த்து நாம் நாவை நல்ல முறையிலே பயன்படுத்துகிற பொழுது நாம் ஆன்மாவை காத்துக்கொள்வோம், நிலை வாழ்வையும் நாம் உரிமையாக்கிக் கொள்வோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கேட்ட வார்த்தைகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். அதன் மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.